அடுத்த பாடல். ஆங்கவை மூன்றினும் ஆர்கழல் வீசிட. ஆங்கு அவை மூன்றினும். ஸோ அந்த ஆங்குன்னா அந்த இது அந்த ஒரு சொல்லிட்டாரு. அண்ட சராசரங்கள்ல இருந்தும் நடராஜ பெருமாள் நடனம் ஆடிக்கிட்டே இருந்தா ஒரு ஒரு செயலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கார் உணர்ந்த இறைவன். இப்போ ஆங்கு அவைனா ஆங்கு என்று சொல்லப்பட்ட அந்த இடம் என்றால் எந்த இடம்? அண்ட சராசரங்கள் இருக்கக்கூடிய இடம்னா ஆங்கு. அவை மூன்றினும் அப்படின்னு சொல்றாரு. அவைனா அப்போ அண்ட சராசரம் முழுசா இருக்கிற இடத்த நம்ம எப்படி கற்பனை செய்து பார்த்தல்? கற்பனை செய்ய முடியாது. அது எதோடைய ஆரம்பம் எங்கன்னு தெரியாது, எல்லையும் எங்கன்னு தெரியாது. ஆனா அதாவ அவரு 3ஆ பிரிக்கிறாரு. நடு உலகம், கீழ் உலகம், மேல் உலகம். ஒரு பகுதியை சும்மா 3ஆ பிரிக்கிற மாதிரி சொல்றாரு. ஆங்கு அவை மூன்றிடும். ஸோ எல்லா உலகங்களாவும் மேல, கீழே எல்லாத்துலேயுமே அந்த நடராஜ பெருமான் தான் இருக்காரு. எங்க பார்த்தாலும் சரி. நீங்க மேலே அண்ணாந்து பார்த்தாலும் எல்லை இல்லாத இடத்துல அவருடைய தலை இருக்குன்னு சொல்லலாம். இல்லை நடனம் ஆடும்போது கை மேலே போகும், கை இருக்குன்னு சொல்லலாம். கீழேயும் சொல்லலாம். எவ்வளோ தூரம் பார்த்தாலும் அவருடைய திருப்பாதம் தான் இருக்கு. ஸோ எங்கே முடியுதுன்னு தெரியல. நடுவில் பார்க்குறாரு, அங்கேயும் நடராஜ பெருமாள் தான். எங்கே பார்த்தாலும் அவருடைய காற்றல் நடனமாடிக்கொண்டே இருக்கிறது. இந்த 3 இடத்துலையும் ஆர்கழல் வீசிட அப்படின்றது. இந்த இடத்துல ஆர் அழல். அழல் என்றால் நெருப்பு. எந்த நெருப்பு அப்படின்னா ஒரு அகல் விளக்குல நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். அதை தீபம்னு சொல்லுவோம். அது வெளிச்சமாக தீபத்தை மட்டும் நடுவில் ஆடாமல் அசையாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அது தீபம், ஜோதி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனால் அதை அசைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு காற்றில் நெருப்பு எரியுது, அது அசைஞ்சிக்கிட்டே இருந்தால் அதற்கு அழல் என்று பொருள். அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய நெருப்பிற்கு அழல். இப்போ நடராஜ பெருமாள் என்ன பண்றாரு? இங்க நடனமாடிக்கொண்டே இருக்கின்றார். ஸோ அப்போ நடனமாடிக்கொண்டே அதான் வீசிட அப்படின்றது. ஸோ வீசிடன்னா என்ன? ஒரு பொருள் இப்போ ஒரு விசிறி இருக்கும், அதை வச்சு வீசினா காற்று வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நடனமாடிக்கொண்டே இருக்கு, அவர் அசைஞ்சிக்கிட்டே இருந்து நடனமாடிக்கிட்டே இருக்காருன்னா அப்போ அவர் உடம்புல இருந்து ஒரு அசையும் போது ஒரு தன்மை வெளிப்படும்ல, ஒரு ஆற்றல் வெளிப்படும்ல. அதான் வீசிட்டேன்னு சொல்ல. அது புரிஞ்சுக்கிறதுக்காக காற்று வருதுன்னு சொன்னேன். அதுக்காக ஒரு உடம்புல இருந்து காற்று வருதுன்னு பொருள் அல்ல. இப்போ நடனமாட நடனமாட ஒரு பலன் ஒன்று இந்த உலகத்துக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பலன்னா என்ன? தானாக தன்னிச்சையாக இந்த உலகத்தில் எல்லா செயலுமே நடந்துக்கிட்டே இருக்குல்ல. சூரியன் வருது, சந்திரன் வருது இல்லையா, மழை பெய்யுது, வெயில் வருது, எல்லாம் தானா தன்னிச்சையாக நடந்துக்கிட்டே இருக்கு இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, இந்த சராசரம் ஃபுல்லாக அப்படிதான் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு? தாங்கிடும் ஈரேலும் தான் வடுவானதில் அப்படின்னு சொல்றாரு. தாங்கிடும் ஈரேலும். ஸோ தாங்குறாரா இறைவன்? நடனம் ஆடிக்கிட்டே இருக்கார் இல்லையா? இவர் ஒரு பக்கம் நடனம் ஆடிக்கிட்டே இருந்தாலும் ஒரு பொருளை தாங்கி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. எதை தாங்குறாரு அப்படின்னா ஈரேலும் அப்படின்னு சொல்றாரு. ஈரேலும்னா என்ன? 2 7 2 7 14. ஸோ 14 உலகங்களை இங்க அவர் சுட்டி காட்டுகிறார். நம்ம 7வது உலகத்துல இருக்கோம். மேல் உலகம் 7, கீழ் உலகம் 7 அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்றாரு ஈரேலும். ஸோ ஈர் 7 உலகத்தையும் இவர் தான் தாங்கிக்கிட்டு இருக்காராம். தாங்குவது மட்டும் அல்ல, நடுவானதில் அப்படின்னு சொல்றாரு. நடுவானா நட்டு வைக்கிறது அப்படின்னு பொருள் அல்ல. நம்ம விவசாயம் இதெல்லாம் சொல்லுவோம்ல, இதை போய் நட்டு வச்சிருப்பா அப்படின்னா அப்போ நட்டு வைப்போன்னு நடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடுவான் இல்லை. இவர் என்ன பண்றாரு? ஈரேழு உலகங்களுக்கும் நடுநாயகனாக நிற்கின்றார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா சர்வ சிஷ்யில புரிஞ்சுக்கலாம் இந்த வார்த்தையை. ஈரேழு உலகங்கள் இருக்கிறது. இந்த ஈரேழு உலகங்களையுமே ஒரு ஓமையில குறிப்பிடுவார். ஒரு 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 உலகமும் ஒரு பந்து மாதிரின்னு வச்சுக்குவோம். இந்த பந்தை ஒரு ஊசி நூலால் கோர்த்தோன்னு வச்சுக்குவோம். இங்கே 14 பந்து இருக்குது. 14 பந்தையும் ஒரு ஊசி நூலில் கோர்த்துட்டோம். கோர்த்து மேலே நம்ம ஒரு நூலை பிடிச்சிக்கிட்டாலே போதும். நூல்லேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே 14 பந்து இருக்கும், கீழே வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி இங்கே 14 உலகம் இருக்கான். 14 உலகத்துக்கு நடுவில் ஒரு ஊசி மாதிரி கோர்த்து இருக்காராம், நடுநாயகமாக இருக்காராம் நடுவில். இப்போ நடுவில் அந்த ஊசி மாதிரி இருக்கார் இல்லையா இறைவ சிவபெருமான். அதைத்தான் இந்த இடத்துல அடிமுடிக்கான அண்ணாமலையில் ஒரு தத்துவத்தில் சொல்லுவார் திருமந்திரத்தில் சர்வ சிஷ்யில். இப்போ ஈரேழு உலகங்களையும் தாண்டியும் அந்த நூல் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஈரேழு தாண்டி கீழையும் அந்த உலகம் எங்கே போகுதுன்னு தெரியாது. நடுவில் இருக்க 14 உலகத்துலேயும் அந்த நூல் பிடிச்சிக்கிட்டு இருக்கு பத்திரமா. அதான் தாங்கிடும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது 2வது அடியில் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார்? ஓங்கிய ஆதியும் அந்தமுமா ஆம் என அப்படின்னு சொல்கிறார். ஓங்கிய
ஓங்கினா என்ன? ஓங்கி விளங்குகின்ற எல்லாத்துலேயும் அவர் தான் இந்த இடத்துல தன்னுடைய ஆற்றலை முதன்மையாக வைத்திருக்கார். அந்த பொருளாகவும் அவர் தான் இருக்கின்றார், அந்த பொருளில் இருக்கக்கூடிய ஆற்றலாகவும் அவர் தான் இருக்கின்றார். அந்த பொருளின் ஆதியும் அந்தமும் ஆம் என அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பொருள் என்னைக்கு உருவாகுச்சு? அது ஆதி. உருவாகின்றது என்றால் ஆதின்னு சொல்லுவோம். அந்த பொருள் அழிந்து போகின்றது. அழிந்து போகுதுன்னா காணாம போகுதுன்னு பொருள் இல்லை, திருப்பி அவரோடே சென்று ஒடுங்குகின்றது. அது அந்தம், அந்த பொருளுடைய அந்தம். இரண்டுமே ஆம் என அப்படிங்கிற ரெண்டுமே அவர் தான் அல்லாதான் செய்ய முடியும். அவர் தான் செய்யவும் செய்கின்றார். அதான் சொல்றாரு. ஸோ அந்த பொருளினுடைய ஆதியாகவும் அவர் தான் இருக்கார், அந்தமாகவும் அவர் தான் இருக்கின்றார். தாமே அவர் தான் இருக்கார். எல்லாமே உருவாக்குறவர் தான், ஒடுக்குறவரும் அவர் தான். ஈங்கு இவை தம்முடல் இந்துவும் ஆமே அப்படின்னு சொல்றார். ஈங்கு இவை, ஈங்குன்றது இந்த இடத்தில் உள்ள அனைத்துமே, இது இந்த 14 உலகங்கள் சொன்னார் இல்லையா, இது எல்லாமே, இவை அனைத்துமே தம்முடல் அப்படின்னு சொல்றாரு. தம்முடல்னா என்ன? இறைவனுடைய உடல். எது இறைவனுடைய உடல்? இப்ப நம்ம இருக்க மாதிரி இந்த உடம்பு கிடையாது. கை காலெல்லாம் சதைகளால் 5 பூதத்திலான உடம்பு இறைவனுக்கு கிடையாது. அவருக்கு தான் குணம் இல்லாத, தன்மம் இல்லாத நிலையில இருக்கார். எப்படி இருக்கார்? ஆற்றல் வடிவமாக இருக்காருன்னு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆற்றல்ன்றது கூட புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோமே தவிர்த்து அதனை விட மேன்மையான நிலையில் தான் அவர் இருக்கார். வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு பெரிய இடத்துல தான் அவர் இருக்கார். அந்த உடம்புல இந்துவும் ஆமே அப்படின்னு சொல்றாரு. இந்து என்று சொல்லப்படுவது சந்திரனை குறிக்கும். நேரடியா இந்துனா நம்முடைய சமயம் இல்லை, இந்து சமயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இந்துனா அந்த சமயம் கிடையாது. இந்து என்றால் சந்திரன் என்று பொருள். சந்திரன் என்பது குறிப்பு. இந்த இடத்துல இந்து என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் குளிர்ச்சி என்று பொருள். இந்து என்று சொல்லப்படுவது ஒரு முழுமையான சந்திரன், அது மிகவும் குளுமையாக இருக்கின்றது. அப்ப இந்த குளுமை எதை குறிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இறைவன் இந்த 14 உலகங்களுக்கு நடுவில் இருக்காரு. அதைத்தான் இவர் உருவாக்கவும் செஞ்சாரு, அதைத்தான் ஒடுக்கவும் செஞ்சாரு. எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதனுடைய பலன் என்ன? ஏன் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னா, இதை செய்வதனால் பலவித நன்மைகள் இங்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் இந்த இடத்துல குளிர்ச்சி அந்த இந்து என்ற வார்த்தையை குறிக்கும். எல்லாமே நன்மைக்காக மட்டும்தான் நடக்குது, வேறு ஒரு காரணமும் இல்லை. ஒரு தீங்கு என்பது துளியளவும் இல்லை அப்படின்னு கொல்லப்படுறதா இந்த இடத்துல தம்முடல் இந்துவும் ஆமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடராஜ பெருமானாக இந்த அண்ட சராசரங்கள் முழுமையாகவே இயக்கி கொண்டிருக்க அந்த இறைவன் அனைத்தையும் நன்மையின் வடிவாகத்தான் இயக்கி கொண்டிருக்கின்றான். இங்கு துளியளவும் அணு அளவும் தீமைகள் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் 4வது அடி. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, தனக்குள்ளிருந்து வெளிப்பட்ட நடராஜ பெருமாள் எப்படி இருக்கின்றார் என்று பார்த்தால், இந்த அண்ட சராசரம் முழுமையாகவே அவர் ஒரு அழல் போல வீசிக்கொண்டே இருக்கின்றார். அசைகின்ற நெருப்பு போலவே இவரும் அண்ட சராசரம் ஃபுல்லா அசைஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவர் தான் இங்கே இருக்கக்கூடிய 14 உலகங்களையும் தாங்கி கொண்டு இருக்கின்றார். அதன் ஊடாகவும் என்று தனி நாயகனாகவும் அங்கு அவர் நிற்கின்றார். இந்த 14 உலகங்களையுமே அவர்தான் ஆக்கவும் செய்தார், தனக்குள் ஒடுக்கிக் கொள்ளவும் செய்வார். இவையெல்லாம் எல்லாவற்றும் ஏன் செய்கின்றார், எதற்கு செய்கின்றார் என்றால், இவை அனைத்துமே உலகத்தின் நன்மைக்காக மட்டுமே. இதன் வழியாக உலகத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நன்மை மட்டுமே கிடைக்கின்றதை தவிர்த்து வேறு ஒரு காரணம் இல்லை. இப்போ இந்த உலகத்திற்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவரிடமிருந்து பிரிந்த இந்த உயிர்கள் மீண்டும் தன்னோடு வந்து ஒடுங்குவதற்காக இவை அத்தனையும் செய்து கொண்டே இருக்கின்றார். இதுதான் இந்த நன்மை என்று பார்த்து புரிந்து கொள்ளலாம். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து.